சரண்யே திரையம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. அம்மா, பூஜையோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். அடுத்து ஆரத்தி எடுத்ததுக்கு அப்புறம் அம்பாளுக்கு நைவேத்தியம் சமர்ப்பிக்கணும். சரிங்க புரோகிதரே. ஓம் ராஜாதிராஜாய பிரசஹ்ய சாகினே நமோ வயம் வை ஸ்ரவணாய குரு. ஆபீஸ்ல அர்ஜென்ட் வேலை இருக்குன்னு சொன்னீங்க. இதுதான் உங்க அர்ஜென்ட் வேலையா? அத்தை சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க ஏன் சும்மா இருக்கணும்? இங்க நடக்க போற பூஜைய பத்தி உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. என்னத்த நீங்க இப்படி பேசுறீங்க? அங்க நின்னு போன பூஜை இங்க நடக்குதுன்னு எடுத்துக்கலாம்ல. நீ வாயை மூடுறா. அம்மா, அம்மா என்னமா பண்றீங்க? என்ன பண்றீங்க? அத்தை நிறுத்துங்க. அத்தை மீரா, அத்தை இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. ஆமா, எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. பாவம் மீரா, இந்த கொடூரத்தை அவளால தாங்கிக்க முடியல. பாவம், இத பார்த்து அத்தை மனசு உடைஞ்சு போச்சு போல. புருஷன் இந்த மாதிரி எல்லாம் ஏமாத்தினார்னா யாருக்கா இருந்தாலும் இப்படிதான் கோவம் வரும். இது அவர் என் கழுத்துல கட்டின தாலி. இதை விட எனக்கு வேற என்ன உரிமை வேணும்? ஓ, இந்த தாலி இருக்கிறதுனால தானே ஓவரா ஆடிக்கிட்டு இருக்க. இந்த தாலியே இல்லனா நீ என்ன பண்ணுவேன்னு நானும் பாக்குறேன்டி. சித்தி வேண்டாம், அபூர்வா வேண்டாம். உங்ககிட்ட கெஞ்ச கேட்டுக்கிறேன், இப்படி மட்டும் பண்ணாதீங்க. இனிமே எப்பவும் இந்த பூஜை எல்லாம் நான் பண்ண மாட்டேன். எத்தனை வாட்டிடி சொல்வேன் இந்த வார்த்தைய? ஆமா, சொன்ன வார்த்தையை காப்பாத்துறீங்களா நீங்க ரெண்டு பேரும்? இல்ல நீ இனிமே இவ எது சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு எனக்கு தெரிஞ்சாகணும். இந்த தாலியை முதல்ல அறுத்துருங்க. ஐயோ வேண்டாம். கேபி, இதுல நீ குறுக்க வராத. இல்லனா என் புருஷனை கூப்பிட வேண்டியது இருக்கும். இந்த விஷயம் அவர் வரைக்கும் போச்சுன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல. வேண்டாம், சொன்னா கேளுங்க. நிறுத்துங்க. என் தாலியை விடுங்க. உன் பேச்ச நான் எப்படி நம்புறது? சொல்லு. இனிமே இந்த மாதிரி பூஜை எல்லாம் பண்ண மாட்டேன். ஆஹா, நான் நம்ப மாட்டேன், நம்ப மாட்டேன். இனி எப்போ இப்படி பண்ண மாட்டேன். ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் சொல்ற மாதிரி செய்றியா? செய்யற அபூர்வா, என் தாலியை மட்டும் விட்டுருங்க. நீங்க சொல்றதெல்லாம் செய்யறேன். மீரா, போய் கற்பூரத்தை ஏத்து. பாத்தியா பூர்வா, எங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற பந்தத்தை உன்னால வெட்டி விட முடியல. அந்த கடவுளுக்கு அதுல விருப்பம் இல்ல. காத்துக்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம்? மீரா, இவங்க பேசுற பேச்செல்லாம் நீ கண்டுக்காத. நீ மறுபடியும் கற்பூரத்தை ஏத்து. வேண்டாமா, அந்த பஞ்சபூதத்துல ஒருத்தரான அந்த வாயு தேவனே இந்த கற்பூரத்தை அணைச்சிருக்காரு. இது தகாத பந்தம் இல்ல, அசுத்தமான செயலும் இல்லம்மா. அபூர்வா, நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் அக்னி சாட்சியா நான் தாலி கட்டின பொண்டாட்டி தான் என் சாரதா. எங்க பந்தத்தை
அந்த கடவுள் சேர்த்து வச்சிருக்காரு. எங்களை நீ என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா எங்க பந்தத்தை உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அத ஞாபகம் வச்சுக்க. வா சாரதா. அப்போ என்ன பண்றது? சொல்றேன். அந்த வீடியோவை சாரதா கிட்ட காட்டு. அத்தை கிட்டயா? அத்தை கிட்ட தான். அவளை பிளாக்மெயில் பண்ணு. இந்த வீடியோவை ககன் கிட்ட காட்டிடுவேன்னு சும்மா மிரட்டு. அப்போ நீ என்ன சொன்னாலும் அவ கேப்பா. என்ன புரியலையா? அந்த சாரதாவுக்கு பூமினா ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உனக்கு கிடைச்சது உன்னுடைய ஆயுதம். இத பயன்படுத்தி சாரதாவை பிளாக்மெயில் பண்ணி அம்மா புள்ள நடுவுல பிரிவினை உண்டாக்கு. அப்போதான் ககன் உனக்கு சொந்தமாவான். இதெல்லாம் நீங்க எனக்கு ஏன் சொல்றீங்க? கட்டிக்க போற உன்னுடைய ஃபேமிலி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்ல? தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் உன்னுடைய நல்லதுக்காக சொன்னேன். அந்த சாரதாவுக்கு பூமியை தான் ரொம்ப பிடிக்கும். நீ மருமகளா அந்த வீட்டுக்கு போறது சாரதாவுக்கு பிடிக்காது. அதனால நான் சொல்ற மாதிரி நீ பண்ணனு வச்சுக்கோ, உன்னோட கல்யாணத்துக்கு எந்த தடங்களும் இருக்காது. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். நான் கிளம்புறேன். இவங்க சொல்றது ஒரு விதத்துல கரெக்ட் தான். சொல்லு பேபி. மம்மி, அந்த இன்ஸ்பெக்டர் சங்கரை நீங்க கண்காணிக்க சொன்னீங்கல்ல, இப்போ அவர் நம்ம ஊர்ல இருந்து சிட்டிக்கு வந்திருக்காராம். அவர் இப்ப பூமியை சந்திக்க போறாரு. அவனோட மொத்த ஃபோக்கஸும் இந்த கேஸ்ல தான் இருக்கும் போல இருக்கு. உடனே போய் அவனை விலைக்கு வாங்கணும். அட்ரஸ் உங்களுக்கு ஷேர் பண்றேன், பாத்துக்கோங்க. சரி.